இன்றைக்கி வந்து சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து பல்கலைக்கழக நுழைவாயில் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் வச்சுருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து துணைவேந்தர் வந்து அவர் இறுதி காலம் இன்னும் 2 நாள் கிளம்பிடுவார். நாங்கள் வந்து அவர் இருக்கிற பதவியில் இருக்கிற காலங்களில் வந்து அவர்கிட்ட சில கோரிக்கைகள் வச்சுருந்தோம். என்னென்ன கோரிக்கைகள்னால், எங்களோட அடிப்படை வசதிகள் வேண்டி நாங்கள் சில போராட்டங்கள் நடத்தியிருந்தோம். அவர்கிட்ட வேணும்னு கேட்டிருந்தோம். அவர் பண்ணலை. போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணதில் அது எங்களோட அடிப்படை கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படலை. குடிநீர் வசதி, லைப்ரரியில் புக் ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட் கிளீனிங் இது போல் எல்லாத்தையுமே கேட்டிருந்தோம். அவர் எதுவும் செய்யலை. அதே போல் வந்து அதுக்காக ஒதுக்க பணங்கள்லாம் என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கான விளக்கமும் கேட்டோம். அவர் வந்து ஊழல் பண்ணுறதா தெரிஞ்சது. இதுபோல் வந்து எங்களுக்கு அந்த அடிப்படை வசதியில் கேட்கக்கூடிய மாணவர்கள் வந்து தொடர்ந்து இவங்க வந்து ஒரு அச்சுறுத்தல் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த அச்சுறுத்தல் கொடுத்த பேரில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவர்கள் வந்து ஒரு 2 பேர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ண மாணவர்கள் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணாங்க. இது வரையுமே இன்னும் சஸ்பெண்டில் தான் இருக்காங்க. அப்புறம் எம்ஃபில் மாணவர்கள் வந்து இதுக்கு அடுத்தபடியாக வந்து பேராசிரியர் ராமமுனிவன் சாரை வந்து பதவி இறக்கம் பண்ணாங்க. பதவி இறக்கம் பண்ண பேராசிரியரோட நியாயம் கேட்டு மாணவர்கள் மறுபடியும் போராட்டம் பண்ண மாணவர்களையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணதில் வந்து எம்ஃபில் மாணவர்கள் இதுவரை 4 பேர் இதுவரையுமே சஸ்பெண்ட் தான் இருக்காங்க. இதில் வந்து பசங்க வந்து எல்லாம் ஹைகோர்ட்டுக்கு போய்ட்டு கேஸ் போட்டு நீதிமன்ற உத்தரவு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாணவர்கள் வந்து மறுபடியும் படிக்க சொல்லி சேர்த்துக்க சொல்லி அனுமதி வழங்கியிருக்காங்க. அப்படி அனுமதி வழங்கி வந்து அதை இன்னும் இவங்க அமலில் கொண்டு வரல. இன்னும் இதுவரையுமே சஸ்பெண்டில் தான் இருக்காங்க. இப்போ இவங்களோட எதிர்காலமே ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி நடந்த வந்து வெள்ளம் சம்மந்தமாக வந்து கேள்வி கேட்ட மாணவர் ஜோனாஸ் ஒருத்தர் தாக்கப்படுற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்காக வந்து அதுக்கு நியாயம் கேட்டாங்க பசங்க. நீதி கேட்டு இது மாதிரி மாணவரை தாக்கிய பேராசிரியர்கள், ஊழியர்கள் எல்லாரும் சஸ்பெண்ட் செய்யப்படணும் அப்படின்ற டிமாண்ட் வச்சுருந்தாங்க. இதுவரை அந்த டிமாண்ட் எதுவும் கன்சிடர் பண்ணவே கிடையாது. கேட்டதுக்கு வந்து ரிஜிஸ்டர் வந்து விசாரணைக்குள்ள அமைச்சிருக்கோம். விசாரணைக்குள்ள கொடுக்குற அடிப்படையில் கொடுக்குற அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி சொன்னார். இதுவரை நடவடிக்கையும் எடுக்கல. அது குறித்து இதுவரை நோட்டீஸ் போல எந்த தகவலும் தெரியப்படுத்தல. இப்படி இருக்கும்போது வந்து நாங்கள் எங்களோட எல்லா டிமாண்டேஷன் ரிஜிஸ்டர்ட்ட போய் வச்சோம். அவர் வந்து என்னோட கை கட்டப்பட்டிருக்கு, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது, நீங்கள் வந்து என்ன நம்பாதீங்க அப்படின்னு அதை ஓப்பனாக ஃப்ராங்காக நான் மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு கொடுத்த ஷூரிட்டி எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து இதுக்கடுத்து அவர் மேலே இருக்க அத்தாரிட்டி யாருன்னா விசி தான். விசிகிட்ட போய் எங்களோட டிமாண்ட் செஷன் வச்சோம். விசி வந்து என்ன பண்ணார், விசி எங்களோட டிமாண்ட் செஷன் கேட்கவே வரல. 4ஆம் தேதி அவர்கிட்ட போய் பேச போனோம். அவர் வரல. தலைமைச் செயலகம் போனால் தகவல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அவரோட கார் வரவே இல்லை. கிட்டத்தட்ட 1 வாரமாக வந்து அவர் விசி வந்து உள்ள பல்கலைக்கழகத்துக்கு வரவே கிடையாது. இப்போ வந்து அவர் இன்னும் 2 நாளில் கிளம்பிடுவார். இப்போ எங்கள் டிமான்ஸ்ட்ரேஷன் யார் தான் செய்வாங்கன்னு பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. உள்ளே வந்து ரிஜிஸ்டரும் கை விரிச்சிட்டாரு, விசியும் கை விரிச்சிட்டாங்க. அப்படின்னா அடுத்து நாங்கள் எங்கே போகிறதில்ல, அடுத்து கவர்னர் தான் போய் பார்க்கணும் இந்த விஷயத்தையும் குறித்து. இப்போ இந்த வந்து எங்களுக்கு உடனடியாக அந்த 6 மாணவர்களோட சஸ்பென்ஷன் வந்து கேன்சல் பண்ணணும். உடனடியாக அவங்க வந்து மறுபடியும் சேர்க்கப்படணும். மாணவரை தாக்கிய பேராசிரியர்கள் ஒரு 3 பேர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படணும். இது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. இதுக்கு வந்து நிர்வாகம் உடனே பதில் சொல்லி ஆகணும். அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த இன்னைக்கு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கொடுத்துருக்கோம். விசி வந்து இதுவரையும் அவர் வந்து இந்த விஷயம் மக்களுக்கு எதுவும் தெரியாது, நம்மளுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு ஊடகம் மேலே வந்து மக்களுக்கு வெளியே விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ மக்களுக்கும் அரசாங்கம் தெரியப்படுத்துதான் இன்றைக்கி நாங்கள் மீடியாக்கே தகவல் கொடுத்துருக்கோம். இதனோட அடிப்படையில் அவர் மற்றவங்களாம் வெளியிலேருந்து அவர் கேள்வி கேட்கக்கூடிய அச்சங்கள் அவருக்கு வரலாம். அதனோட அடிப்படையில் அவர் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதையும் மீறி நடவடிக்கை எடுக்கலாம். எங்களோட போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்.